நேரா உள்ள வரேன். என்னை எதிர்கொள்ள திராணி இல்ல, தெம்பு இல்லாத கோழை பசங்க பின்னாடி இருந்து வண்டியில கண்ணாடியை உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறிவு மட்டு போய் இவங்க எல்லாம் பெரியாருன்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும். பொறுக்கிங்க ரவுடிங்க. இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியாரை தூக்கிட்டு எதுக்கு வர்றாங்க? இப்ப சரியான ஆள் தான் நேரடியா பேச வேண்டியதானே. வாதம் தப்பா இருந்தா நேரடியா நேருக்கு நேர் விவாதம் செய்ய வாங்க. எந்த இடத்துலயும் வர்றது இல்லையே. தோத்து போச்சு, இந்த தத்துவம் தோச்சு போச்சு. கோழை பசங்க ரொம்ப கேவலமா இருக்கு. கண்ணாடியை உடைக்கிறான், கார் கண்ணாடியை உடைக்கிறவளுக்கு எங்களுக்கு முடியாதா? இவ்வளவு பேர் இருக்கு, எங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? காலையில இருந்து ரொம்ப அமைதி காத்து போலீஸ்க்காக நாங்க பொறுத்து இருந்தோம். உனக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்றியா இல்ல எங்கள் மேல உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கா? நீ நேரடியா பேசு. எத்தனையோ ஊடகங்கள் இருக்கே, ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லு. நேரா உங்களுக்கு எதிர்கொள்ள திராணி இல்ல, தெம்பு இல்ல. அண்ணன் அவர்கள் செயல்பாடுகளையும் நீ உங்களுக்கு அச்சம் வருது. இது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு கையில் எடுத்துறீங்க வன்முறையா. இது எங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நாங்க அமைதி காத்து பேசாம சரி ஓகே வந்தீங்களா, நீங்க உங்களுக்கு ஜனநாயக உரிமை நீங்க எடுத்துட்டு போங்க, கொடியை காட்டுங்க போகணும். ஆனா நான் உள்ள வரும்போது நீங்க கார் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இதை நிச்சயமா வன்மையா கண்டிக்கிறோம். இது பெரிய அளவுல இந்த எஃப்ஐஆர் போடல, அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக தமிழகம் எங்கும் வெடிக்குங்கிறத நான் சொல்றேன். எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் போடணும். இன்னைக்கு மாலைக்குள்ள எங்களுக்கு தெரியணும்.